Exercise 5.2 fourth questionல fourth point x square minus 2x plus 8y plus 17 இருக்கா. இப்போது இந்த சம்மில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா கம்ப்ளீட் த ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, சும்மா உங்களுக்கு ரஃபாக போட்டுட்டு அப்புறம் சொல்கிறேன். கம்ப்ளீட் த ஸ்கொயர் மெத்தட். கம்ப்ளீட் த ஸ்கொயர் மெத்தட்னா என்னென்னு எல்லாருக்கும் தெரியுமா? இப்போ கம்ப்ளீட் த ஸ்கொயர் மெத்தட்னா என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இந்த சேம் டேர்மாக இருக்கிறத ஒரு சைடு எழுதிட்டு பேலன்ஸ் இருக்கிறத ரைட் சைடு கொண்டு போகலாம். இப்போ மைனஸ் 8y மைனஸ் 17. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் இருக்கா, இந்த வேல்யூவை அப்படியே எழுதிக்கோங்க. அந்த வேரியபிளை இங்கே மைனஸ் என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே தேர்ட் என்ன நம்பர் இருக்கோ அதில் ஹாஃப். 2 இருந்தால் 1, 3 இருந்தால் 3/2, 4 இருந்தால் 2, 5 இருந்தால் 5/2, அந்த மாதிரி ஹாஃப். ஓகேவா, ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது எல்லா கம்ப்ளீட் த ஸ்கொயர் மெத்தடுக்கும் காமனாக எழுதுறது. ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எல்லாத்துக்கும் அதே தான் வரும். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அப்படியே ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதணும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1. இதுவே இங்கே 3 இருந்ததுன்னா 9 வரும், 4 இருந்தால் 16 வரும். ஓகேவா, இப்போ மைனஸ் 8y மைனஸ் 17. இப்போது எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மைனஸ் 1 ரைட் சைடு கொண்டு போகிறோம். மைனஸ் 8y மைனஸ் 17 ப்ளஸ் 1. அப்போ என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 8y மைனஸ் 16 வரும். ஓகேவா, இப்போது எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 8y மைனஸ் 16 இருக்குது. இப்போ இதுலேருந்து நாம் காமனாக எதை வெளியில் எடுக்கலாம்? மைனஸ் 8 வெளியில் எடுக்கலாம். பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஒய். இங்கே என்ன இருக்கும்? ப்ளஸ் 2. ஓகேவா, இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மைனஸ் 8y மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு 8 2 சார் 16. ஓகேவா, இப்போ இந்த டேர்ம் வந்துருச்சா? இப்போது இந்த டேர்ம் வந்து எந்த ஃபார்முலாவோட ஈக்குவலாக கம்பேர் பண்ணலாம் நம்ம? ஓகேவா, பேரபோலோட எந்த கண்டிஷன்? கண்டிப்பாக வெர்டெக்ஸ் 0,0 இருக்காது. இது வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ்னு சம் வேல்யூஸ் இருக்குது. அப்போ இது என்ன ஃபார்முலாவில் வரும்? h, அந்த ஃபார்முலாவில் தான் வரும். அப்போ இது இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? எக்ஸு மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4a இன்ட்டு ஒய் மைனஸ் கே. ஓகேவா, அப்போது இதை எதோட நாம் கம்பேர் பண்ணலாம்? ஓப்பன் டவுன்வர்டு. ஓப்பன் டவுன்வர்டு. ஓகேவா, அப்போது ஓப்பன் டவுன்வர்டு ப்ரொசீஜரில் தான் இருக்குது. இப்போது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் 4a ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம்? 8. அப்போது ஏவோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஓகேவா, ஹச்சோட வேல்யூ 1, கேவோட வேல்யூ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இதுலேருந்து நமக்கு ஹச்சோட வேல்யூ 1, கேவோட வேல்யூ என்ன வரும்? இங்கே மைனஸ் கே, இங்கே ப்ளஸ் 2. அப்போது இந்த மைனஸ் என்ன ஆகிடும்? இங்கே வந்துடும். அப்போ என்ன வரும்? மைனஸ் 2. ஓகேவா, அப்போ கேவோட வேல்யூ மைனஸ் 2, ஹச்சோட வேல்யூ 1. இப்போ தான் சம்மில் பார்க்க போகிறோம். ஓகேவா, பாருங்கள். 4th பாயிண்ட்டு என்ன பண்ணியிருக்கோன்னு தெரியுதா? நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ மைனஸ் 8 காமனாக வெளியில் எடுத்தோம். எந்த ஃபார்முலா மெத்தடுக்கு இருக்குதுன்னு எழுதியாச்சு. இப்போ பேரபோலா ஓப்பன் டவுன்வர்டு. இப்போ கம்பேர் இந்த ஃபார்முலாவையும் நமக்கு கிடைச்ச ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணால் மைனஸ் 4a ஈக்குவல் டு 8. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ 4a ஈக்குவல் டு 8னா a ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 2. இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸுங்கிறது 0,0 இல்லை. இங்கே என்ன? h, k. உங்களுக்கு ஃபார்முலா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அப்போ ஹச்சோட வேல்யூ 1, கேவோட வேல்யூ இங்கே மைனஸ் கே இருக்கிறதுனால இங்கே என்ன ஆகிடும்? மைனஸ் 2. ஓகேவா, அடுத்தது ஃபோக்கஸ் ஃபார்முலா என்ன? h, k மைனஸ் ஏ. அப்போது 1, கேவோட வேல்யூ மைனஸ் 2, ஏவோட வேல்யூ 2. அப்போது 1, மைனஸ் 4 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் என்ன ஃபார்முலா? ஓப்பன் டவுன்வர்டுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்க்கணும். y ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஏ. இப்போ y ஈக்குவல் டு மைனஸ் 2 ப்ளஸ் 2. அந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணால் ஒய்யோட வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் என்ன ஃபார்முலா நமக்கு? 4a. அப்போது ஏவோட வேல்யூ 2வா? அப்போ 4a ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? 4 × 2 8. ஓகேவா, இதுதான் 4th பாயிண்ட்டு. ஃபார்முலாஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். 5th பாயிண்ட் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4y மைனஸ் 8x ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி ஃபஸ்ட்டு என்ன வேரியபிள் இருக்குது? ஒய். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ். நெக்ஸ்ட்டு 4 இருக்குது. அப்போ அதில் பாதி தான் நம்ம எழுதணும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு ஒய் டேர்மை தனியாக எழுதியாச்சு. பேலன்ஸ் இருக்க டேர்மை ரைட் சைடு எழுதிட்டோம்.
இப்போது y மைனஸ் 4ல் ஹாஃப் எழுதுனா 2, 4 2ஆல் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எல்லாத்துக்கும் காமன். இந்த 2வை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4 ஈக்குவல் டு 8x மைனஸ் 12. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வரும்? இந்த மைனஸ் 4 அந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ் 4 பாருங்க, ப்ளஸ் 4. இப்போ y மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8x மைனஸ் 12 ப்ளஸ் 4 சப்ட்ராக்ட் பண்ணால் மைனஸ் 8. இப்போ y மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இதுலேருந்து 8 காமனாக வெளில எடுத்துட்டா எக்ஸ் மைனஸ் 1 ஏன்னா உள்ளே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 8x மைனஸ் 8 அதே டைம் கரெக்டாக வருதா? இப்போ இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது? y மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷனை பார்த்தாலே உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும், 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹச். இது ஓப்பன் ரைட் வேர்டு. டயக்ராம் புரியறதுக்காக போடுறேன், எக்ஸாமில் போடணும்னு தேவையில்லை. இப்போ கம்பேர், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் 4a ஈக்குவல் டு 8. அப்போ ஏயோட வேல்யூ 2. ஓகேவா? வெர்டெக்ஸ் ஹச் கமா கே. வெர்டெக்ஸ் வந்து என்ன? ஹச்சுங்கிறது இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ 2 மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஹச்சோட வேல்யூ 1. அதே மாதிரி கேவோட வேல்யூ இங்கே மைனஸ் கேன்சல் ஆகிடும். கேவோட வேல்யூ 2. ஃபோக்கஸ் என்ன ஃபார்முலானா ஹச் ப்ளஸ் ஏ கமா கே ஈக்குவல் டு 1 + 2 கமா கேவோட வேல்யூ 2ன்னு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ 3, 2. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்டிஸ் ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு ஹச் மைனஸ் ஏ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2, எக்ஸ் ஈக்குவல் டு -1. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டாங்கிள் ஃபார்முலா 4aன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ 4 × 2 8. ஓகேவா? ஃபார்முலா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். தேங்க்யூ.